ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து என்ன கண்டிஷன் வேலிடேட் ஆகும்னு சொல்றதுக்கு. So to take decision we will check the condition. So எங்கெல்லாம் நம்ம டெசிஷன் எடுக்கணும், நமக்கு 2 வே இருக்கும், அங்கெல்லாம் we will check the condition and we will go with it. எது சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதோட போகும். சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்துல அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ஸ்கிரிப்ட எல்ஸ் பார்ட்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒன் மோர் திங், எல்ஸ் இல்லாம இஃப் வரும், இஃப் இல்லாம எல்ஸ் பார்ட் வராது. அதே மாதிரி இஃப் பக்கத்துல தான் கண்டிஷன் இருக்கும். எப்பயுமே எல்ஸ் கிட்ட கண்டிஷன் இருக்காது. இஃப் ஃபெயில் ஆகும் போது எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆன்லைன் குணா ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, இளங்கோ ப்ரோ, பவின் ப்ரோ, ஸ்வேதா. பண்ணிக்கிறேன். ஓகேங்க. கைஸ், இந்த சாட்டர்டே கிளாஸ் இருக்காது. ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மட்டும் கிளாஸ் இருக்காது. ஸோ எல்லாருமே ஒர்க்கிங்கிறதால நெக்ஸ்ட் சாட்டர்டே இருந்து டைமிங்ஸ் வேணா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எல்லாருமே அவைலபிளா இருப்பீங்களா ஆஃப்டர் 11 or 12? ஓகே, பண்ணிக்கலாம். இந்த சாட்டர்டே கிளாஸ் இருக்காது, லீவு தான். அடுத்த சாட்டர்டே வந்துட்டு நம்ம டைமிங்ஸ் பார்த்து 8 இல்லாம ஒரு 11 அந்த மாதிரி வச்சுக்கலாங்களா? வேற யாருக்காச்சும் சாட்டர்டே ஆஃபீஸ் போற மாதிரி இருக்குங்களா? யாருங்க? இளங்கோ இருக்கா சாட்டர்டே? இல்ல, ஆபீஸ் இல்ல, செகண்ட் ஹாஃப் வெளியே போற மாதிரி இருக்கு, ஊருக்கு போறேன். செமினார் போறீங்களா? சரி சரி. என்ன டைமிங்ஸ்? இல்ல, செகண்ட் ஹாஃப் ட்ரெயின், நான் ஊருக்கு போறேன். அதான் மார்னிங் கிளாஸ் ஓகே. இந்த சாட்டர்டே இல்ல, அடுத்த சாட்டர்டே நான் கேக்குறேங்க. அடுத்த சாட்டர்டே தான் சொல்றேன். ஓ, கம்மிங் சாட்டர்டே இல்லாம அடுத்த சாட்டர்டே ஊருக்கு போறீங்க. சரி, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஓகேனா தான், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மாத்த முடியாது. நம்ம 9 to 10 கூட ஓகே இல்லைங்களா? ஓகே மேம். 9 to 10 1 hour கிளாஸ் தான் சாட்டர்டே ஆல்சோ. ஆமா, நெக்ஸ்ட் கம்மிங் சாட்டர்டே இல்லாம நான் அடுத்த சாட்டர்டே, நாளைக்கு சாட்டர்டே வந்து பாருங்க என் பையன்கிட்ட பேசி. அடுத்த சாட்டர்டே வந்துட்டு 9 to 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க 10 to 11 இருந்தாலும் ஓகே தான் மேம். 10 to 11 இருந்தாலும் ஓகே தான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க் யூ. அது ஃப்ரைடே மாதிரி சொல்லிடுறேன், நம்ம என்ன டைமுக்கு கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரைடே. ஓகேங்களா? ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் வைக்கட்டுங்களா? if else nested. So இந்த இடத்துல else if we call it as if later னு சொல்லுவோம். else
மேம் நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? So இது syntax. Always if will have the condition with it. If பக்கத்துல தான் condition இருக்கும். condition true ஆனதான் if block-க்குள்ள control போகும். ஓகேங்களா? control போனாதான் அதுல இருக்க கோடே எக்ஸிக்யூட் ஆகும். இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ if block-க்குள்ள இருக்க கோட்ல நீங்க ஏதாவது எரர் இஷ்யூ இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாத பட்சத்துல கண்டிஷனே ஃபெயில் ஆகிற பட்சத்துல அங்க எரர் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டைரக்டா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு போயிடும். ஓகேங்களா? சோ கோட் எப்பயுமே லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணும்போது, இப்போ நம்ம பேசிக் ஹூப்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அடுத்து அப்ப சொல்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணும்போது அப்படிதான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன மெத்தட ஃபர்ஸ்ட் கால் பண்றோமோ அந்த ஆர்டர்ல தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எழுதிட்டீங்களா? ஸ்வேதா எழுதிட்டீங்களாமா? ஆமா. நோட் பண்ணியாச்சு. இது ஃபார் ஸ்விட்ச் கேஸ். இப்ப எழுதுறீங்களா இல்ல நம்ம இஃப் முடிச்சுட்டு வந்துடலாமா? இஃப் முடிச்சுட்டு ஓகே. இந்த எக்லிப்ஸ் எதுவும் கிளாஸ்ல மாத்தி யூஸ் பண்றது எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும், அப்பதான் அது அந்த வேரியபிளை நம்ம கண்டிஷனுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? டேட் மார்க்கே வச்சு போயிடலாம், அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மார்க் வந்துட்டு வந்துட்டு 85 வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் if mark 1 greater than 60 ஓகேனா? First class. So எனக்கு first lineல mark on 85 கோடு ரீட் பண்ணி வச்சுக்கோ நம்ம கம்பைலர். தேர்ட் லைனுக்கு கண்ட்ரோல் வரும்போது அது பொறுத்த வரைக்கும் மார்க் 1ல இப்போ 85 அப்படியே. ஸோ மார்க் 1 இஸ் அ கண்டெய்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள 85 வேல்யூ இருக்கு. ஸோ 85 இஸ் கிரேட்டர் தேன் 60. ஸோ கண்ட்ரோல் இஃப் பாடிக்குள்ள வரும். இதுதான் நம்ம இஃப் பாடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் குள்ள இருக்கிறது இஃப் பாடின்னு சொல்லுவோம்.
ரைட்? ஓகே மேம். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் ஆகுது. இதுவே இப்போ பாருங்க, எரர் அடிக்குதா? இங்க பாருங்க, மார்க் ஒன் இஸ் நாட் டிஃபைன்ட். கைஸ் இங்க பாத்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் எரர். மார்க் ஒன் அப்படின்ற வேரியபிள நீங்க டிஃபைனே பண்ணலன்னு சொல்லுது. பட் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம்ல. எதனாலனா லைன் பை லைனா தான் கோட் ரீட் ஆகும். சோ அதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் லைன்ல அதுக்கு மார்க் ஒன் யாருன்னு தெரியாது. அது அப்படி ஒண்ணு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அப்புறம் இனிஷியலைஸ் பண்ண வேரியபிள் தான் நம்மளால கண்டிஷனுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். இஃப் பாடிக்குள்ள நீங்க வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? திஸ் இஸ் இனிஷியலைசேஷன். இனிஷியலைஸ்டு வேரியபிளை தான் நம்ம கண்டிஷன்ல யூஸ் பண்ண முடியும், இஃப் கண்டிஷனுக்குள்ள. சரிங்களா? ஓகே ஓகே. சோ ஓகே, இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகுது வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபெயில் ஆகுது, எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. கரெக்டா? சோ அந்த டைம்ல இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகுறதா எல்ஸ். எல்ஸ் பக்கத்துல எந்த கண்டிஷனும் இருக்காது. அதுக்கு தேவை இஃப் ஃபெயிலா இருக்கும். So if fail ஆகும்போது தான் else பாடிக்குள்ள elseக்கு கண்ட்ரோலே வரும். So not first class. இது basic if and else. எனக்கு வந்து இந்த செமிகோலனா போட்டு பழகிடுச்சுங்க ஜாவா ஸ்கிரிப்ட். that is not mandatory. So இது basic if else. Okay. So nested if பார்க்கலாம்ல, இல்ல else if later பார்க்கலாம். if else if ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுது, ட்ரூ ஆகும்போது if பாடி எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபெயில் ஆனா else பாடி எக்ஸிக்யூட் ஆகுது. else if எப்படிங்க எக்ஸிக்யூட் ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? else if else பார்த்துக்கோம். else if எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ரியல் டைம் எக்ஸாம்பிள், எனி ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த மார்க்ஸ் கூட ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கு சொல்லுவாங்க. எங்கங்க கிரேட் ஏ பி சி ன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிரேட் கண்டுபிடிச்சுனா அடுத்து இருக்க மார்க் செட் ஆஃப் மார்க்ஸ்க்கு எல்ஸ் இஃப் கொடுப்பாங்க. அது ஏன் அத வந்துட்டு மல்டிபிள் இஃப் வச்சா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா கூட செகண்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் மேம். மல்டிபிள் இஃப் வச்சா ஃபர்ஸ்ட் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் செகண்ட் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆனா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எல்ஸ் இஃப்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா எல்ஸ் இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. அங்கேயும் அப்படிதானங்க? அங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இப்ப அங்கேயும் அதே தானே சொன்னீங்க. இல்ல மேம், இஃப் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனா இப்போ இஃப் ரெண்டு இஃப் போட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே மல்டிபிள் இஃப் இருக்குனா ஒவ்வொரு முறையும் இஃப் குள்ள கண்ட்ரோல் வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்மளால செக்ரிகேட் பண்ண முடியாது. தட் இஸ் இப்போ வந்து நான் 60 க்கு மேல இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு கொடுக்குறேன்னு வெச்சுக்கோங்க, 80 க்கு மேல இருந்தா
ஹானஸ்ட் பர்சன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டிங்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ என்ன ஆகும்னா, இஃப் 60க்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் வரும். இதுவே 80க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸும் வரும், ஹானஸ்ட் பர்சன் எக்ஸிக்யூட் ஆகும். அது எனக்கு தேவையா? தேவையே இல்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, நான் எந்த கேட்டகரியில இருக்கிறேன் இது மட்டும் தான் எனக்கு தேவை. கரெக்டுங்களா? சோ அந்த பர்டிகுலர் கண்டிஷன் எந்த இஃப்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இஃப்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதை ஃபில்டர் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம else if யூஸ் பண்றோம். else if we call it as if later. ஓகேங்களா? அசஸ்மெண்ட்ல இன்டர்வியூஸ்ல if later னு யூஸ் பண்ணுவாங்க, பேனிக் ஆகாது. எல்லாரும் லாபில வெயிட் பண்ற மாதிரி நோட்டிஃபை வருது மேம், உங்களுக்கு எதுவும் வருதா? ஐயோ இருங்க, யாரு? ஸ்வேதா. ஏன் என்னாச்சு ஸ்வேதா? ஏன் உங்களுக்கு லீவ் ஆயிடுச்சா? ஆமா மேம், லீவ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இல்லைங்களா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. எனக்கு டக்குன்னு கால் அடிங்க, நான் அந்த மாதிரி லீவ் ஆகிட்டு வரீங்கண்ணா. சரியா? போன் பக்கத்துலயே தான் வச்சிருப்பேன். ஓகே மேம். ஓகே மேம். நேத்துமே அப்படி ஆச்சு, கொஞ்சம் உஷாரா பார்த்தேன் எடுத்துட்டு. ஆமா மேம். இன்னைக்கு பாக்கல, பவின் ப்ரோ தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க ப்ரோ? யாருங்க எனக்கு சொன்னாங்க? யாரோ நோட்டிபிகேஷன் வந்து லாபில இருக்காங்கன்னு. இன்னைக்கு எவ்வளவு நேத்தா மேம்? இன்னைக்கு இப்போ நான் தான் மேம் சொன்னேன், ராஜேஷ் சொன்னேன். ஓகே ஓகே, அவருக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த பேட்ச்ல உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். எல்லாருமே நம்ம ஐடில இருக்கீங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியா இருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஏதாவது பண்ணுங்க, நல்ல ஜாபுக்கு போயிடுங்க. சரிங்களா? எல்லாருமே சொல்றேன். இது வந்து நம்ம படிக்கும் போது இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் நீ என்ன கம்பெனிக்கு போன, அவங்களோட HR கான்டாக்ட்ஸ் தானங்க நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஓப்பனிங்ஸ் இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பண்ணலாம். ஸோ நல்லா அந்த ஃப்ரெண்ட்லியா இருங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க ஃப்ரீ டைம்ல. சரிங்களா? கொஞ்சம் வேலை பண்ணிட்டு படிக்கிறது கஷ்டம்தான், அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இப்போ இது ஒன்றும் இல்லை, பேசிக் கோர்ஸ். அப்புறம் IPT போறப்பலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாவே போகும். ரைட்? நீங்க அதை வந்து இப்படிதான் ஜாலியா ஆக்கி. So coming to if else okay தானங்க ஸ்வேதா? ஓகே மேம். So next, if later, that is else. if எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா செக்ரிகேஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எங்கெல்லாம் செக்ரிகேட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சேவிங் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த நரேகாக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ் வேற, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு டிரான்சாக்ஷன் லிமிட் வேற. கரெக்டுங்களா? கரெக்ட் மேம். புரியலையா? புரியுது மேம், கரெக்ட் தான் சொன்னேன் மேம். கரெக்ட்னு சொன்னீங்களா? லவுடா பேசுங்க. நான் காலையில வந்து எவ்வளவு லவுடா பேசுறேன் பாருங்க. நான் லவுடா தான் பேசுறேன், எனக்கு இது வந்து மைக் தான் பிரச்சனை. எனக்கு இப்ப நல்லா கேக்குது, இப்ப நல்லா கேக்குது, இப்ப நல்லா கேக்குது. மேபி கொஞ்சம் மைக் விட்டு தள்ளி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு அடைச்சாச்சு. மேபி கனெக்டிவிட்டி இஷ்யூ கூட இருக்கலாம். ரைட். ஓகே, சோ ஃபைன். மார்க்ஸ் நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். எனக்கு நீங்க ஓகே,
இதை நான் பண்ணிட்டு வந்து சொல்றேன். நீங்க டாஸ்க் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் இஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 90க்கு மேல இருந்துச்சுன்னா கிரேட் ஏ. ஸோ இந்த இடத்துல எல்ஸ் கொடுக்க மாட்டோம். we will be using else if. 80க்கு மேல இருந்தா கிரேட் பி. தென் else if 70க்கு மேல இருந்துச்சுன்னா கிரேட் சி. சிக்ஸ்டிக்கு மேல இருந்தா கிரேட் டி. அண்ட் ஃபிஃப்டிக்கு மேல இருந்தா கிரேட் இ. தென் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா here. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் நம்ம மார்க்ஸ் வந்துட்டு 75. ஸோ எனக்கு கிரேட் சி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? திரும்ப சொல்றேன். கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மார்க்ஸை வாங்கி வச்சுக்கோம். 15th லைனுக்கு கண்ட்ரோல் வரும், செக் பண்ணும். ஃபெயில் ஆகுது எல்சிப் அதான். ஸோ ஃபெயில் ஆகிட்டா எல்சிப்க்கு கண்ட்ரோல் போகும். ஸோ இது பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த எல்சிப்க்கு கண்ட்ரோலே போகாது. அதுவே இஃப் மல்டிபிள் இஃப் எல்ஸ் கொடுக்கும்போது அடுத்த இஃப்க்கு கண்ட்ரோல் போகும். அதை செக் பண்ணா அது கண்டிஷன் 2 வந்தா அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ 75 போது அவரு above 50 வராரு, above 60 வராரு. அதுக்காக எனக்கு கிரேட் டி அண்ட் இ எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. கரெக்டுங்களா? ஏன்? இந்த இஃப்க்கு கண்ட்ரோலே போகாது. ஒரு எல்சிஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக் கீழே, அந்த எல்சிஃப் பாடி கீழே கண்ட்ரோலே போகாது. இளங்கோன் ப்ரோ கிளியரா? குணா ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, பவின் ப்ரோ, ஸ்வேதா கிளியராமா? மேம் இப்போ எல்ஸ் இல்லாம நம்மளால வந்து ரன் பண்ண முடியாது. புரியல. எல்ஸ் இல்லாம எல்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் மட்டும் கொடுத்துட்டு எல்ஸ் இல்லாம ரன் பண்றதா இருந்தா ரன் ஆகுமா? இஃப் மட்டும் கொடுத்துட்டு எல்ஸ் இல்லாம ரன் பண்ணலாமே. அதான் சொன்னேனே. இது நீங்க வந்துட்டு இஃப் இல்லாம எல்ஸ் போட முடியாது. ஆனா எல்ஸ் இல்லாம இஃப் போடலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்டிஷன் எல்ஸ்னா எந்த கோட் ரன் ஆகும் நமக்கு எதுனே தெரியாது இல்லைங்களா? எல்ஸ் பார்ட் மட்டும் கொடுத்தா நமக்கு எது ரன் ஆகணும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இஃப் ஃபெயில் ஆகும்போது ரன் ஆகுறது தான் எல்ஸ் இஃப். அண்ட் ஒன் மோர் திங், எல்ஸ் பக்கத்துல தான் கண்டிஷன் வராது, பட் எல்ஸ் இஃப் பக்கத்துல கண்டிஷன் வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் நமக்கு அடுத்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ அப்படிதான் வைல் மட்டும் தனியா வரும். டூ வைல் வரும்போது டூ வைல் இல்லாம வராது. இது இப்படி நிறுத்திக்கும். அடுத்து அங்க போகும்போதே சொல்றேன். நான் ஒருத்தருக்கு புரியும் ஒருத்தருக்கு புரியாது, கன்ஃபியூஸ் பண்ணணும். இது கிளியரா? எல்ஸ் கிளியரா? நெஸ்டட் இஃப் சொல்லிட்டோங்களா? ஓகே மேம். நெஸ்டட் இஃப் சொல்லிட்டோங்களா?
சொல்லுங்க. எஸ். So what is nested? In syntax எழுதிக்கோங்க. Nested. So segregation work இருக்கும் போதெல்லாம் நாம else if யூஸ் பண்றோம். Nested if எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா யூஸ் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல authentication purpose அப்பலாம் nested if தான் யூஸ் பண்ணுவோம். For example, நீங்க ATM போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க சர்ச் பண்ணோம்? சாரி, உங்ககிட்ட இருந்து எதங்க வேலிடேட் பண்ணோம்? கார்டு வேலிடான்னு செக் பண்ணோம். கார்டை இன்சர்ட் பண்ணது கரெக்டா? எக்ஸ்பயர்டு கார்டுனா என்ன பண்ணோம்? ப்ளீஸ் ரிமூவ் யுவர் கார்டு, யுவர் ATM கார்டு இஸ் இன்வாலிட்னு சொல்லிடும். அடுத்து பின் நம்பர் கேட்கும். அடுத்து என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அவங்களோட அக்சஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். கரெக்டா? இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை லீட் பண்ணுமா? கார்டு இன்வாலிட் ஆயிடுச்சுங்க, ஆனா பேலன்ஸ் இருக்கு, நான் பின் நம்பர் போட்டு பணம் மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னா பண்ணுமா? கார்டு நம்மளுக்கு இன்வாலிட் ஆயிடுச்சுனாலே அதுக்கு அடுத்து இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால அக்சஸே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு நெஸ்டட் இஃப்ல தான் இருக்கும் கண்டிஷன். அதே மாதிரி இது எப்படி இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு? சிங்க்ரனஸா இருக்கா? ஒண்ணு முடிஞ்சாதான் அடுத்த இன்னொன்னு. கரெக்டுங்களா? இதுவே ஒரு வெப்பேஜ் லோட் ஆகும் போது அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், அசிங்க்ரனஸா இருக்கும். கிடைக்கிற வெப் எலமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். பட் இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கு, உங்ககிட்ட பின்னு தான் சாரி கார்டு தான் இன்வாலிடா இருக்கு, அமௌண்ட் தானே வித்ட்ரா பண்ண போறீங்க, அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. ஓகேங்களா? எல்லாமே ப்ராப்பரா போகும். ஒரு லைக் சோ நீங்க ஒரு டெக் பார்க்குள்ள போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும்? கேட் பாஸ் இருக்கணும். கரெக்டுங்களா? கேட் பாஸ் இருந்தாதான் நீங்க அந்த பர்டிகுலர் கம்பெனிக்குள்ளேயே நீங்க ரீச் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஸ்லாட் டைமிங்ஸ்ல நீங்க இருந்தாதான் இன்டர்வியூ பேனல்ல நீங்க அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? உங்ககிட்ட கேட் பாஸ் இல்ல, ஆனா உங்களுக்கு மெயில் இருக்கு, இன்டர்வியூ பேனல் இருக்கு, ஆனா கேட் பாஸ் அனுப்பல உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்துன்னா போக முடியுமா? நீங்க உள்ள போக முடியாது. அதே மாதிரி கேட் பாஸ் இருக்கு, அடுத்து இன்டர்வியூ பேனல் அக்சஸ் பண்ண முடியுது, அதுக்காக ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்களா? இல்ல, அதை கிளியர் பண்ணாதான் ஆஃபர் லெட்டர். ஓகேங்களா? எங்கெல்லாம் ஆத்தென்டிகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நெஸ்டட் இஃப் தான் கண்டிஷன். ஓகேங்களா? இதை நான் மார்க்ஸ்க்கு போடுறேன். நீங்க வந்து பிளட் பேங்க் டாஸ்கா எடுத்து போட்டுக்கோங்க. பிளட் பேங்க் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இஃப்ல என்ன இருக்கணும்?
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க பிளட் டொனேட் பண்ண போறீங்க பிளட் பேங்க், என்ன கண்டிஷன் செக் பண்ணுவீங்க? பிளட் குரூப் எலிஜிபிளான்னு சொல்லுங்க. ஏஜ் ஏஜ் செக் பண்ணி தான் நம்மளால ஃபர்ஸ்ட் பிளட் டொனேட் பண்ண ஏஜ் வேணும். அடுத்து வெயிட், அடுத்து இன்னும் பாசிட்டிவ் என்னங்க பிளட் குரூப் மேபி மேட்ச் ஆனா அந்த பிளட் குரூப் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எடுத்துப்பாங்க. அப்போ அதோட சேர்த்து நம்மள எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. கரெக்டா? சோ அந்த சினாரியோவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிடுறேன். இதை நோட் பண்ணிட்டீங்க இல்லையா சின்டாக்ஸ்? இளங்கோ ப்ரோ கிளியரா? ராஜேஷ் ப்ரோ, குணா ப்ரோ? கிளியர் நோட் பண்ணிடுச்சு. தேங்க்யூ. So as usual, let marks equal to 79. Let attendance equal to ஒரு 95% வச்சுக்கோங்க. if marks and operator யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் ஸ்டில் நம்ம நெஸ்டட் ifக்காக பண்றோம். so marks greater than 80, then attendance greater than 90 இல்ல like ஒரு 85%. eligible for scholarship. So marks 80% மேல, attendance 85% மேல இருக்கும்போது he is eligible for scholarship. ஓகேங்களா? இது கிளியரா இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கா? சோ இங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, மார்க்ஸ் 79 ஃபர்ஸ்ட் லைன்ல உங்ககிட்ட வாங்கி வச்சுக்கும், அட்டெண்டன்ஸ் 95 வாங்கி வச்சிருக்கு, 5th லைனுக்கு கண்ட்ரோல் வருது, கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதாலதான் நமக்கு 6th லைனுக்குள்ள கண்ட்ரோலே போகும். இல்லைன்னா கண்ட்ரோல் எங்க வரும்? கண்டிஷன் ஃபெயில் ஆனா எனக்கு கண்ட்ரோல் எங்க வரும்? நான் எல்ஸே கொடுக்கலையே, அடுத்த இஃப்க்கு போகுமா? அட்டெண்டன்ஸ் கண்ட்ரோல் எனக்கு 9th லைனுக்கு வெளியே வந்துடும். 5th லைனோட கண்ட்ரோல் ஃபெயில் ஆகும்போது எனக்கு 9th லைனுக்கு வெளியே கண்ட்ரோல் வந்துடும். சரிங்களா? இதுவே எனக்கு இப்ப எனக்கு அவுட்டர் இஃப், சோ இது அவுட்டர் இஃப், இது இன்னர் இஃப். ஓகேங்களா? அவுட்டர் இஃப் பாஸ் ஆயிடுச்சு, இன்னர் இஃப் ஃபெயில் ஆகுது. தட் இஸ் 6th லைன்ல எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. எனக்கு இப்போ கண்ட்ரோல் எங்க வரும்? எய்த் லைனுக்கு வெளில வந்துடும். தட் இஸ் இங்க வந்துடும் கண்ட்ரோல். கரெக்டா? சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற இஃபோட பாடி தான் லாஸ்டா முடியும். ரீசெண்டா ஸ்டார்ட் ஆன இஃபோட பாடி தான் ஃபர்ஸ்ட் முடியும். சோ நான் 2 இஃப் யூஸ் பண்ணிருக்கேன், உங்களை 3 இஃப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இஃப் பாடிக்குள்ள எல்ஸ் எப்பயுமே வராது. பட் இன்னர் இஃபோட எல்ஸ் அவுட்டர் இஃபோட பாடிக்குள்ள இருக்கும். பட் அவுட்டர் இஃபோட எல்ஸ் போர்ஷன் அவுட்டர் இஃப் பாடி முடிஞ்சதும் தான் வரும். இங்க நான் கொடுக்குற எல்ஸ் யாருக்குங்க சொந்தம்? இன்னர் இஃப்க்கு சொந்தம். சரிங்களா? ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா.
புரியல. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல விடுங்க. Sorry guys. So எனக்கு இன்னர் இஃபோட எல்ஸ் பாடி அவுட்டர் இஃப் பாடிக்குள்ள வரும். இங்க டபுள் டேப் பண்ணீங்கனாலே பாத்தீங்களா இந்த பாடி நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஸோ அவுட்டர் இஃபோட பாடி 5th லைன்ல ஸ்டார்ட் ஆகி 13th லைன்ல முடியுது. இன்னர் இஃபோட பாடி 6th லைன்ல ஸ்டார்ட் ஆகி 8th லைன்ல முடியுது. ஸோ இதோட தட் இஸ் இப்போட பாடி முடிஞ்சதும் அதோட கரஸ்பாண்டிங் எல்ஸ் எக்ஸிக்யூட் தட் இஸ் வந்துடும். ஓகேங்களா? இது ஃபெயில் ஆகும்போது இந்த இஃப் தான் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மார்க்ஸ் 80%, அட்டெண்டன்ஸ் 80% மேலனா எனக்கு எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப். எனக்கு அட்டெண்டன்ஸ்ல ஃபெயில் ஆகுதுன்னா என்னங்க வரும்? இன்சஃபிஷியன்ட் அட்டெண்டன்ஸ் வரும். இதுவே எனக்கு மார்க்ஸ்ல ஃபெயில் ஆனா எதுவும் வராது. இதுவும் வராது. நம்ம கொடுக்கறதுதான். மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகும்போது எனக்கு இப்ப இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கல, அதால எதுவும் வந்திருக்காது. கரெக்ட். ஸோ மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகும்போது நமக்கு marks are not sufficient. ஓகேங்களா? பாருங்க எனக்கு அட்டெண்டன்ஸ்ல ஃபெயில் ஆகுது. சோ தட் என்னன்னா நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்க, உங்களுக்கு கார்டு வேலிடா இருக்கு, டைப் ஆஃப் அக்கௌண்ட் கரெக்டா சூஸ் பண்ணிடுறீங்க, எல்லாமே பக்காவா இருக்கு, அமௌண்ட் தான் இல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன எரர் அடிக்கும்? நமக்கு மொத்தம் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி யூ கான்ட் வித்ட்ரா மணின்னு சொல்லாது, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் நடிக்கும் நம்மளுக்கு. கரெக்டா? இதுவே நீங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ணவே போல, பின்னையே தப்பா போட்டீங்க, அந்த இடத்துல என்ன எரர் அடிக்கும்? இன்கரெக்ட் பின் அடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன்ல நீங்க கார்டே இன்வாலிட், அப்போ உங்களுக்கு அடுத்தலாம் செக் பண்ண போறதே இல்ல. கார்டே இன்வாலிட்னா உங்களுக்கு என்ன அடிக்கும்? இன்வாலிட் கார்டு, ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் ஹோம் பிரான்ச். கரெக்டா? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? கரெக்டா தான் சொல்றீங்க. கரெக்டா தான். கரெக்டா தான் சொல்றேன். இது கிளியரா இருக்கா? சோ இஃப் பாடிக்குள்ள எல்ஸ் வராது, பட் இன்னர் இஃபோட எல்ஸ் வந்துட்டு இன்னர் இஃபோட எல்ஸ் பாடி முடிஞ்சது வரும். அவுட்டர் இஃப்குள்ள இருக்க மாதிரி இருக்கும், பட் அதோட கரஸ்பாண்டிங் எல்ஸ் வந்து எப்பயுமே வெளியே தான் இருக்கும். அந்த பாடி முடிஞ்சாலும் அதோட எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ எனக்கு பிளட் பேங்க் ட்ரை பண்றீங்களா? நோட்புக்ல எழுதிக்கோங்க. எனக்கு நெஸ்டட் இஃப் பிளட் பேங்க் ட்ரை பண்ணிக்கோங்க. தென் மார்க்ஸ் செக்ரிகேஷன் பார்த்தாச்சு. வேற எங்கெல்லாம் செக்ரிகேட் பண்ணுவோம்? பேண்ட் ஏ, பேண்ட் பி, பேண்ட் சி, ஹைக், அதை வச்சு எல்சிஃப்ட் பண்ணும். யார் ஆபீஸ்ல எப்படி செக்ரிகேட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சிச்சா? பேண்ட் போட்டாங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாங்க? சோ பேண்ட் ஏக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஹைக்கு, பேண்ட் பிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஹைக்கு, பேண்ட் சிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஹைக்கு, பேண்ட் டிக்கு இல்ல நீங்க கிரேட் ஏ கிரேட் பி அதை கம்பெனி பொறுத்து அவங்க போட்டுக்கோங்க.
அவங்க சொல்றதுதான். நீங்க ஏபிசி கிரேடு அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. இல்ல இப்போ காக்னிசன்ட்ல போட்டுக்கோங்க 2.5 3.5 அந்த மாதிரினா எவ்வளவுன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரேட்டிங் அங்க போடுவாங்க. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத எல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இத மட்டும் யாராச்சும் கொஞ்சம் ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுறீங்களா கைஸ்? ஸ்னிப் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. பண்ணிட்டீங்களா? இது எதையுமே அப்படியே ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. எனக்கு இதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க. நாளைக்கு ஸ்விட்ச் பார்த்துட்டு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடலாம். லூப்பிங் முடிஞ்சதும் அரே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே மேம். அரே மேப் எல்லாம் முடிச்சுட்டு அரே மேப் லிஸ்ட் செட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊப்ஸ் நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க. டக் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். எங்கேயாச்சும் டவுட்னா மட்டும் நீங்க தனியா கூட கனெக்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ஃப்ரீ டைம்ல கனெக்ட் பண்ணிடுறேன். ஸ்னிப் பண்ணிட்டீங்களா?